வணக்கம் சார். வணக்கம் 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 ஆஹ் வணக்கம். கடந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் மீடியால அத்தனை மீடியாவும் ஒரு மீடியா இடாம அத்தனை மீடியாவுமே வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார், மத்திய அமைச்சராகிறார், இது மாதிரி தொடர்ந்து நியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சபடி நான் சொல்லிடுறேன் சார். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழக பாஜக மாநில தலைவர் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அப்போது 2021 பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சராக பதவி கொடுத்து அவர் அங்க எடுத்துட்டு போனாங்க. அந்த இடத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உட்கார வச்சாங்க. அதை அவர்களை தமிழக பாஜக தலைவர் ஆக்குறதுக்காக வேண்டிய அவங்க அன்றைய தமிழக பாஜக தலைவராக இருந்த டாக்டர் எல் முருகன் அவர்களை மத்திய அமைச்சராக ப்ரொமோட் பண்ணி இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை உட்கார வச்சாங்க. இதை நம்ம எல்லாரும் கண்கூட பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நான் வெளிப்படையா என்னுடைய கருத்து, எனக்கு தெரிஞ்ச கருத்து, என்னுடைய இதுல இன்னொரு வெளிப்படையா நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, முதல்ல அவருக்கு சுதந்திரமா தமிழகத்துல செயல்பட முடியல, கட்சி நிர்வாகத்துல சரியா செயல்பட முடியாம ஒரு சின்ன நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லும் போது, அந்த நேரத்துல முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கரூர்ல இருந்து மதுரை வரைக்கும் அவருடைய கார்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும் ஏற்றிட்டு போனார். பிரதமர்களுடைய கார்ல பாதுகாப்பு கருதி யாரையும் ஏத்துறது இல்லை. அது அந்த மாநில முதலமைச்சரா இருக்கலாம், மத்திய அமைச்சரா இருக்கலாம், பெரும்பாலும் அந்த இதை தவிர்ப்பாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும் அன்னைக்கு ஏத்திட்டு போனாரு. இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. காந்தி கிராம் பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த விழா முடிந்த பிறகு மதுரை வரைக்கும் ஒரே கார்ல போனாங்க. மதுரையில விமான நிலையம் வரைக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளாலையும் போனாங்க. அந்த அந்த பாதுகாப்பு இதெல்லாம் தாண்டியே கூட்டிட்டு போனார். அந்த நேரத்துல திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் 2 பேரும் ஒண்ணுதான். பக்கத்துல இருந்து நான் கேட்கல, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது, அதை நான் சொல்றேன். அப்ப சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, நான் உங்களை மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி இளம் வயதுல இருந்த போது மோடி அவர்கள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டாரோ அதை விட பல மடங்கு, அவருக்கு வார்த்தை இல்ல, உங்களை மாதிரி இளைஞனா இருக்கும்போது நான் எவ்வளவு வேகமா இருந்தனோ அதை விட பல மடங்கு வேகம் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி அன்னைக்கே சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அவருக்கு அன்றைய சூழ்நிலையில அவருக்கு ஒரு சில வகையில இடையூறா இருந்தது பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருந்த இலா கணேசன் அவர்கள். அதற்காக வேண்டிய அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவரை எந்த வகையிலும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு ஒரு இடையூறு வர வேண்டாம்னு சொல்லிதான் எல்ஜிக்கு கவர்னர் ஆக்கி அவரை அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி சிபி உங்க பகுதியில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கவர்னர் ஆக்குனதுக்கு இப்படித்தான் ஒரு காரணமாக நான் கேள்விப்பட்டேன். இது என்னுடைய கருத்து, என்னுடைய புரிதல். இதே மாதிரி அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு எதிராக பேசின கருத்து பொதுவெளியில பேசின டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நிகழ்ச்சி மேடையிலேயே அமித்ஷா அவர்கள் கண்டிச்சாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு நல்லா தெரியும். இதை தனியா கூப்பிட்டு சொல்லலாம், இல்லைன்னா திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு தெரியும். ஏன் அந்த மேடை அவர் பயன்படுத்தினாரு? இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கெல்லாம் அது ஒரு செய்தியை கொடுக்கணுங்கிறத அவருடைய நோக்கம். ஏன்னா எல்லா கேமராவும் அங்க பார்த்து இருக்கும்போது அவர் செய்தார். இப்படி நீங்க இதை மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்காக இந்த பல்வேறு விஷயங்களை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இல்ல மத்திய பாஜகவினரும் மாற்றி அமைச்சிருக்காங்களே ஒழிய, ஏன்னா அவர் சுதந்திரமா செயல்படணும், பாஜக வளரணும். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி தமிழக பாஜக இதற்கு முன்பு இருந்த பல்வேறு தலைவர்களுடைய காலகட்டத்தை விட அவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அவங்க காலத்துக்கு ஏற்றவாறு அவங்க பங்களிப்பை செய்தாங்க. அண்ணாமலை காலத்துல அது ஒரு விஸ்வரூபம் ஆகி தமிழகத்துல பாஜக இல்லாத இடமே இல்லைங்கிற அளவு கொண்டு சேர்த்திருக்காரு. அதாவது திமுக காரங்களையும் பாஜக பத்தி பேச வச்சுட்டாரு, மற்ற பாஜக காரங்களும் பெருமைப்பட வச்சுட்டாரு. தேசியவாதிகள் எல்லாம் இன்னைக்கு பெருமைப்படுறாங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகுதான். பெண்கள் எல்லாம் வெளியே கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி, இல்லைன்னா இந்த டாஸ்மார்க்ல போய் அப்பா கடைன்னு சொல்லி போஸ்டரை ஓட்டி அதுல 92 பெண்களை கைது பண்ணிருக்காங்க. அப்படின்னா கூட தைரியமா பெண்கள், அது குடும்ப பெண்கள் வெளியே வந்திருக்காங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வருகைக்கு பிறகு அவர் மீது உள்ள பாசம், அதே சமயத்துல அவருக்கு தைரியம், அவர் கொடுத்த ஊக்கம் தைரியம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரை எப்படிங்க ஏன் மாத்துவாங்க? ஏன்னா 3 வருஷம் முடிவு போச்சுது. அதுக்கு முன்னாடி டாக்டர் எல் முருகன் விட்டுட்டு போனா கொஞ்சம் இடைவெளிய இவரை நியமிச்சாங்க, அவ்வளவுதான். இப்போ அதுக்கு பிறகு தேர்ந்தெடுத்தாங்க.
தேர்ந்தெடுத்து இப்ப 3 ஆண்டுகள் நிறைவு பெறுது. அவ்வளவுதானே. 2022 இருந்து 25 வரைக்கும் 3 ஆண்டுகள் இப்ப வந்து நிறைவு பெறுது. 3 வருஷம் தான் அவர் நிறைவு ஆயிருக்காரு. இன்னொரு 3 வருஷம் அவர் கண்டினியூ ஆக முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை வந்து நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோ இந்த பிரதமர் சாரி மத்திய தலைமையோ இல்லைன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ இல்லைன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ எப்படி அந்த முடிவு எடுப்பாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு கருத்து இங்க சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வற்புறுத்துதல்னாலதான் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்க போறாங்க, மாத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போய் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மேல வேற விமர்சனம் நிறைய நான் வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்த அவர் அங்க போய் சொன்னாருங்கிறது அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல இது அவர் அங்க சொல்லியிருந்தாலும் சொன்னது யாரு? அமித்ஷா கிட்ட சொல்லியிருந்தால் அப்படி இருந்தா கூட அவர் இதை ஏத்துக்க மாட்டாரு. இவர் சொல்லவும் இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச தகவல். மொத்தத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து வரக்கூடிய 9ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் தேர்தல், அந்த தேர்தலில் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்க போறாங்க. இதுதான் எனக்கு உறுதியாக நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச தகவலும் இதுதான் சார். அதனால அவரை மாற்ற போறது இல்லை. ஆனா எப்படியாவது அவரை மாத்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து பயங்கரமா வரிஞ்சு பிடிச்சு வேலை செய்யறாங்க. அதாவது கோபாலபுரத்தின் கொத்தடிமை ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், தினகரன் மாதிரியான பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற பத்திரிகை ஏறக்குறைய எல்லாமே அப்படித்தான் இருக்காங்க. இல்ல விஷுவல் மீடியா, அதாவது சேட்டலைட் சேனல், சன் டிவில இருந்து கலைஞர் டிவில இருந்து ஆரம்பிச்ச புதிய தலைமுறை, அது இது எல்லா தொலைக்காட்சிகளிலும் இதையே ஒரு விவாத பொருளாகி கடந்த 3-4 நாட்களாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தொடர்ந்து பேசக்கூடிய அளவு கொண்டு போயிட்டாங்க. உச்சகட்டமா சட்டசபையில வந்து கச்சத்தீவை மீட்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாரு. ஆனா அதே நேரத்துல கலைஞர் டிவில அண்ணாமலையை பற்றிய செய்தி தான் ஹைலைட்டா ஓடிட்டு இருக்கு. அவரை மாற்றப்படுகிறார் அப்படின்னா என்ன? திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மேல பயம். திமுகவினுடைய ஒவ்வொரு ஊழலையும் அவர் வெளியே கொண்டு வரார். திமுகவுக்கு அவர் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்காருங்கிறத இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இதனாலதான் அவரை திருப்பி அவங்க வந்து அண்ணாமலை மாற்றப்படுகிறார், நயனார் நாகேந்திரன் தலைவராக போறாரு, இல்ல தமிழிசை ஆக போறாங்க, இல்ல கருப்பு முருகானந்தம் ஆக போறாரு, அவங்க இஷ்டத்துக்கு கதையை கட்டி விடுறாங்க. யாரா இருந்தாலும் சரி, அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக இல்லாத சூழ்நிலையில 2026 எலெக்ஷனை சந்தித்தால் அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான்ங்கிறது அப்பட்டமா தெரியும். பாஜகவில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கே தெரியும். அவங்களும் எலெக்ஷன்ல நிக்கணும், அவங்களும் வெற்றி பெறணும், கட்சி வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெறணும் அதுக்கு கிடைச்ச ஒரு அந்த அண்ணாமலையால அனுப்பி விடப்பட்ட இந்த அண்ணாமலையினாலதான் அது நமக்கு சாத்தியமாகுது. யாரு விட்டு கொடுப்பாங்க? அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. மத்திய தலைமைக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு முன் அனுபவம் கூட உண்டு. சமீபத்துல தெலுங்கானாவில 2023 அங்க மாநில தலைவராக இருந்த, அதாவது 2023 வந்து தெலுங்கானாவில வந்து அங்க பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்து பண்டிட் சஞ்சய் குமார் இருந்தாங்க. அவங்க வந்து 3 வருஷம் 2020 இருந்து 23 நிறைவடைந்தது. அதுக்கு பிறகு அவரை வந்து பழையபடி 3 அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், தேர்தலோட அவர் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு மேல ஒரு 2 பிரச்சனை, ஒரு 2 குற்றச்சாட்டு புகார்கள் வந்துட்டு. அதுல ஒண்ணு வந்து 10ஆம் வகுப்பு தேர்தல் இந்த வினாத்தாள் வந்து கசிஞ்சு அது இவரு தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்னு போட்டு இவரை கைதும் பண்ணி விட்டாங்க, ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் அவர் வெளியே வந்தாரு ஜாமீன்லங்கிறத 2வது விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அவருடைய மகன் வந்து கல்லூரியில படிச்சதுல அங்க சில பிரச்சனை பண்ணி அவரும் அதுல அரெஸ்ட் ஆகி அப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போய் எடுத்து அந்த 2 பிரச்சனையும் அந்த பண்டிட் சஞ்சய் குமாருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சு போச்சுது. பாஜக தலைமை என்ன நினைச்சிருக்கோம்னு நான் யூகிக்க அப்படின்னா, இவர் வந்து இவருடைய தலைமையில தேர்தலை சந்தித்தால் பாஜகவுக்கு பின்னடைய வரலாம் அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா மாத்திட்டாங்க. மாத்திரையுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா, அவரு கிராமமா போய் கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு. அதனுடைய ரியாக்ஷன் என்ன ஆகி போச்சுன்னா, கட்சி வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. இது அங்க அப்பட்டமா பார்த்திருக்காங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இல்ல. அவருக்கு மேல அவருக்கு அதை விட பல மடங்கு வேகமா போயிட்டு இருக்காரு. எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தான் ஹீரோவா இருக்கார். இது எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. அதனால அவரை மாத்துறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரையில அங்க சில தகவல்கள் உறுதி செய்யப்பட்டது, என்னுடைய தகவல் தான் அது. இருந்தாலும் அவங்களும் சொல்றது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து திரு அமித்ஷாவுக்கு பாக்குறதுக்கு டெல்லி போறதாக இருந்ததாக சொன்னாங்க. ஆனா வந்து டெல்லி இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துல மேலவையில வந்து வக்பு வாரிய திருத்த சட்டம் வந்து இன்னைக்கு விவாதத்துல நடந்துட்டு இருக்கனால
அமித்ஷா அவர்களும் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த டைம் கிடைக்குதோ அப்ப அவர் போக போறாரு, போய் பார்க்க போறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழகத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி முடிவு செய்வாங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தலைவர் மாற்றம் கிடையாது, அவரே தலைவரா நீடிக்க போறாரு. இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம், என்ன அப்படின்னா அவர் தான் நீடிக்க போறாரு, இதை சொல்ல வேண்டியது தானே. இங்கதான் தமிழ்நாடு முழுக்க இழந்து தொண்டர்கள் எல்லாம் ஒரு உணர்வு பிளம்பா இருந்து பேசுறாங்களே, எல்லாரும் ஆதரவாளர்கள் எல்லாரும் கொந்தளிச்சு இருக்கிறாங்களே, அண்ணாமலை மாத்திருவாங்களோ அண்ணாமலை மாத்திருவாங்களோ, இதே பேச்சே பேசுறாங்களே. ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு தானே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன பிரச்சனைனா 9ஆம் தேதி மாநில தலைவருக்கான தேர்தல் இருக்கு. தேர்தல் இருக்கும் போது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி அறிவிக்க முடியும்? அப்ப அது தப்பா போயிரும்ல, ஜனநாயக ரீதி அது இருக்காது. அப்ப அன்னைக்குதான் எடுக்கணும். அன்னைக்கு அனானிமஸா எல்லாரும் ஒரு மனதாக ஏக மனதாக தேர்வு செய்வாங்கிறது வேற விஷயம். அதுதான் நடந்துட்டு இருக்கு கட்சியில. ஆனா அந்த தேர்தல் நடக்கணுமே, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீமுச்சூரா முதலாவது அவசரம் கொடுக்க மாதிரி இப்ப அறிவிச்சா அது தப்பா போயிடாதா? அது ஜனநாயகத்துக்கு தப்பா போயிடும், அந்த கட்சியினுடைய விதிமுறைக்கும் தப்பா போயிடும், தேர்தல் வைக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால அந்த தேர்தல் வரைக்கும் பொறுத்து இவங்க 9ஆம் தேதி வரைக்கும் இதை அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கனால என்ன, இன்னும் கொஞ்சம் பாஜக அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஏற்கனவே தெரியாதவங்க இப்போ நேற்று 2 நாளா என்ன நடக்குதுன்னா, திமுக காரங்க ஏங்க அவரை ஏங்க மாத்துறீங்க, அவர் நல்லவர் தானேங்க, அண்ணாமலை ரொம்ப நேர்மையான ஆளு தானே, ரொம்ப ஒழுக்கமான ஆளு தானே, அவரை ஏன் மாத்துறீங்க, அவர் கரெக்டா தானே பேசுறாரு, நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கும்போது தெளிவா தான் பேசுறாரு, திமுக திட்டினாலும் தப்பா தானே அவர் சுட்டி காணிக்கிறாரு, அவரு இருக்கனாலதாங்க நல்லா இருக்கு. அதனாலதான் சில பயப்படுறாங்க எங்க ஆட்களை, திமுக காரங்களே அதுக்கு தான் பயப்படுறாங்க. அதனால அவரை எங்க மாத்துறீங்கன்னு சொல்லி திமுகவில் உள்ள ஆட்கள் எல்லாம் பாஜகவில் உள்ள நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய தாக்கம் தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாதது ஆகிப்போச்சு. தேசிய அளவுல எப்படி பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு தேவையோ அதே மாதிரி தமிழக அளவுல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தேவை. 2026 தேர்தலுக்கு பிறகு அவர் மாறுவாரு, மாறிதான் ஆகணும், அது கட்சியினுடைய சட்டத்திட்டம், அது வேற, அப்ப ஏத்துக்குவாங்க. இப்போதைய சூழ்நிலையில் அவர் இருக்கணுங்கிறது தான் மக்களுடைய கருத்தா இருக்கு, தொண்டருடைய கருத்தும் அதுவாதான் இருக்கு, உண்மையும் அதுவாகத்தான் இருக்கு. அவரை கண்டிப்பாக மாத்திரன்னு யாரும் சொல்லவும் இல்லை, மாற்றுக்கு சூழ்நிலை இல்லை, மாற்றப்பட மாட்டார். 9ஆம் தேதி இதை அறிவிப்பாங்கிறது என்னுடைய கருத்து. இந்த 2-3 நாள்ல அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமா அவர் மூளை முடுக்கெல்லாம் போனதை விட அதிகமா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தமிழ் மீடியான்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கண்டிப்பா சார், தமிழ் மீடியா மட்டும் இல்ல, திமுக காரங்க அவங்க ஐடிவிக்கு விழுந்து விழுந்து வேலை செய்யறாங்க. இதுவரைக்கும் அப்படியே வேலை செய்திருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், கச்சத்தீவு விவகாரத்தை அதான் சொன்னேன். உண்மையிலே இது ஒரு வகையில அவங்க நெகட்டிவா நினைச்சு அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இதை நரேட்டிவ செட் பண்ணி பாக்குறாங்க. அது பாஜகவு தான் ஒரு பலமா அமையுது. பாருங்க, அண்ணாமலை ஒரு வார்த்தை தானே கோயம்புத்தூர்ல ஒரு பேட்டி தானே கொடுத்துட்டு போனாரு. அதுல சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம்லாம் வேற. அவர் சொன்ன விஷயம்ல கூட்டணி சம்பந்தப்பட்டது, அது முன்னாடி உள்ளது, அது கொஞ்சம் விரிவா இருக்கு விஷயம். ஆனா அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவர் மாற போறாரு அடுத்து இவர் வர போறாரு இப்படி சொல்லி 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 அவரும் பாருங்க வெளியே வரல, எதுவுமே பேசல, பிரஸ் மீட் பண்ணல. ஆனா ஒரு விஷயத்த பார்க்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரு, அமித்ஷா அவர்களை பார்த்தாரு, அவங்க டீமும் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு உடனே அழைப்பு வந்தது, உடனே நம்ம திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போனாங்க, அங்க போய் பார்த்தாங்க. அதே சமயத்துல செங்கோட்டையன் அவர்களும் போனாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பார்த்துட்டு சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு தான் வந்தாரு அண்ணாமலை. சென்னை ஏர்போர்ட்ல ராத்திரி 11 மணிக்கு மேல வந்தாருன்னு நினைக்கிறேன். வெளியே வந்தாரு, வரும்போது 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் ஜாலியா சிரிச்சுட்டே தான் வந்தாரு. வெளியே வரும்போது அவருக்கு முகத்துல டென்ஷனோ கோபம் எதுவுமே கிடையாது. அவர் பாட்டு கேஷுவலா வந்தாரு, ஜாலியா வந்தாரு. இவங்க மைக்க நீட்டாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் அவரு, அதாவது ஏங்க 11:30 மணிக்கும் ஏங்கன்னு சொல்லல, என்னடா 11:30 மணிக்கும் கூட டிவி எல்லாம் பாத்துக்கிட்டா இருப்பாங்க, வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்காங்களா, நாளை பாத்துக்கலாங்கன்னா சொல்லிட்டு போனார். ஜாலியா சிரிச்சுட்டே தான் கார்ல ஏறினாரு போனாரு. அங்க அவருக்கு விரும்பத்தகாத விஷயம் நடந்ததுன்னா இந்த மாதிரி பேசிட்டு ஜாலியா அவர் போயிருப்பாரா? வாய்ப்பு இல்லை. மறுநாள் அவர் பேசும்போது அவருக்கு அதுக்கு ஏதோ காரணம் இருந்திருக்கலாம், அந்த பேட்டி கொடுக்கும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்கலாம். அதை ஒரு இதே வச்சுக்கிட்டு டெல்லியில அவரை ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாற இந்த தடவை இந்த நம்ம மீடியாக்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, வழக்கமா என்ன செய்வாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அங்க போய் சரண்டர் ஆயிட்டாரு அப்படி வேற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டு அமித்ஷா அப்படியே அண்ணாமலையை மாத்துறதுக்கு முடிவு பண்ணி சொல்லிட்டாரு அப்படி சொல்லி பெருசா சொல்றாங்க. ஆனா இதுல உண்மையிலே என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, அமித்ஷா, மோடி, அண்ணாமலை எல்லாருடைய கருத்துமே அதிமுக ஒருங்கிணையணும். அதான் சொல்றாங்க, இருந்தே அதை தான் சொல்றாரு. அதிமுக ஒருங்கிணையணும். பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு அந்த கட்சி பலமானாதான் அதுக்கு மரியாதை. அப்புறம் பாஜக கூட கூட்டணி, அப்பதான் அது வேல்யூ இருக்கு, அப்பதான் நீங்க ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை எதிர்பார்க்க முடியும்.
வெற்றி நமக்குங்கிறது அப்பதான் உத்தரவாதத்தோட இருக்கும். அது இல்லாம நீங்க தென்மண்டலத்துல ஒரு வார்த்தை அந்த பேட்டியில் உள்ளதிலே சொல்றேன். கோயம்புத்தூர்ல பேசும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டினார். கொங்கு மண்டலமும் முக்கியம், தென் மாவட்டங்களும் முக்கியம், சென்னையும் முக்கியம், அதாவது வட தமிழகமும் முக்கியம். இந்த 3 இடமும் முக்கியங்கிறத அப்பதான் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியா சொன்னார். இதுல என்ன விஷயம்? எடப்பாடி பழனிசாமி வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ இல்லைன்னா தினகரன் அவர்களே உள்ள சேர்க்க மாட்டேன், சசிகலா அவங்களே உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே அதனால தானே தோல்வியை அடைஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து. அப்ப அந்த கொங்கு அதை குறிப்பா முக்குலத்தோர் சமுதாயம் உள்ள ஏரியா தென் மாவட்டங்கள்ல அது பரவலா ஒரு முக்கியமான சமுதாயம். அந்த இடங்கள்ல சுத்தமா காலி ஆகி போயிருதுல, தோல்வி அடைஞ்ச சூழ்நிலை ஆயிடுதுல. அப்ப இந்த கூட்டணி வச்சே பிரயோஜனம் இல்லையே. கொங்கு மண்டலத்துல வந்து இப்ப இன்னைக்கு வந்து உண்மையிலே திரு எடப்பாடி பழனிசாமியை விட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒருபடி மேல நிக்கிறார். அவருடைய செல்வாக்கு கூடுதலா இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ரிட்டையர்டு அதிகாரி அவர் தான் லைன்ல வந்தாரு. இப்ப வந்தாரு, நேற்றையும் பேசினாரு, இன்னைக்கு ஏதோ ஒரு தகவலுக்கு வராரு, இதே விஷயத்த தான் கேட்பாரு. அவர் வந்து என்ன கேட்ட ஒரே இதுதான், நான் வந்து திமுக குடும்பம் சார், திமுக சார், எங்க குடும்பமே திமுக குடும்பம், ஆனா அண்ணாமலைக்காக நாங்க பாஜகவுக்கு வந்திருக்கோம், அவரை மாத்தக்கூடாது. இதேதான். நேற்றைக்கு வந்து தென்காசியில இருந்து ஒரு 74 வயசு அவர் பேசுறாரு, பயங்கர உச்சகட்ட கோவத்துல பேசுற அந்த டிவில இவங்க எல்லாம் போடுறத பார்த்துட்டு என் நம்பர் கிடைச்சது, நேரம் லைன்ல வந்துட்டார். வந்த உடனே சொன்னது, அண்ணாமலையை மட்டும் நீங்க மாத்துனீங்கன்னா நான் தீ குளிப்பேன் அப்படின்னாரு. அப்படியேதான் சொன்னார், அண்ணாமலையை மட்டும் மாத்துனீங்கன்னா நான் தீ குளிச்சிருவேன் அப்படின்னாரு. வயசையும் சொல்லிட்டு சொன்னார், 74 வயசு எனக்கு பேரையும் சொன்னார். இதுதான் சார் நிலவரம். இது மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்களுக்கும் இல்லை. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், முக்கியமான விஷயம். இந்த திமுக தரப்புல இருந்தும் இவங்க தான் இந்த இதை வந்து எல்லா மீடியாக்கள் மூலமாக ரொம்ப அதிகமா கட்டமைச்சு ரொம்ப வேகமா பரப்பிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து ஒரு உண்மை என்னன்னா, பாஜகவுல வந்து தலைவர்கள் வந்து யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், எல்லாருக்குமே ஒரு 3 வருஷம் இருக்கும், இல்லைன்னா அடுத்து ஒரு 3 வருஷம் 6 வருஷம், அதுக்கு பிறகு தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது. முடியாதுன்னு இல்ல, அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அவங்க பண்ணலாம். அப்படி ஒரு இது அப்பவும் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 6 ஆண்டுகள்ங்கிறத நம்ம வச்சுக்கலாம், 2 தடவை 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அது பிறகு அவங்க மாறித்தான் ஆகணுங்கிறது பாஜகவினுடைய இது. எந்த பெரிய ஆளா இருந்தாலும் இதுதான் நடக்க போகுதுங்கிறது பொதுவா நம்ம புரிஞ்சுக்கலாம். மூத்த பத்திரிகையாளர்கள் சாணக்கியா டிவி, ரங்கராஜ் பாண்டே உட்பட மிக ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்களே அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு, இதெல்லாம் பாக்குறப்ப அவரே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்காருன்னெல்லாம் 2 நாளா ஒரு பேசியிருக்காங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் குழப்பமே இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரையில ஒரு சின்ன கொஞ்சம் தெரியும்னு வச்சுட்டீங்களா, எனக்கு தெரிஞ்ச வரையில அவர் வந்து அவருடைய அடுத்த கட்டமா என்ன பண்ணணுமோ அது சம்பந்தப்பட்ட வேலைகளை முழுக்க இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் வீட்டுல தான் இருக்காரு. அது காரணம் வந்து வெயிட்டிங்ல இருக்காரு. என்ன டெல்லியில இருந்து எப்ப கூப்பிடுறாங்களோ அங்க போகணும், அமித்ஷாவா அவர்களை போய் பார்க்கணும். அதனால அவர் இருக்காரே ஒழிய அவரு அன்றாட பணிகளை இயல்பாதான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அழுத்தமோ இன்னொன்னு 10 வருஷம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வேலை பார்த்தவர் சார் அவரு. சாதாரணமான ஆள்கள்ல ஒரு சின்ன பிரச்சனையில ஏதோ நிலை குலைஞ்சிட்டாங்க, இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, ஒரு குழப்பம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் இத மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணவர், இடது கையில ஹேண்டில் பண்ணிட்டு வந்தவர். அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இவங்க குழப்புறாங்க. இவங்க நீங்க சொன்ன ஆட்கள் எல்லாமே இன்னும் பல பேர் இதே வேலை. எனக்கு அதுல பயங்கரமான வருத்தங்களும் உண்டு. சரி இருந்து போட்டோம். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இவங்க எல்லாம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சதுனாலதான் வந்து தேசியவாதிகள் மட்டத்திலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த தேசியவாதி ஆட்களும் வந்து இவங்களெல்லாம் நம்பி இருக்கிறதுனால, இவங்க சொல்றது உண்மையா இருக்கும்னு நம்புறதுனால இவங்க கன்ஃபார்மான ஒரு செய்தியை சொன்னா எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் தப்பு கிடையாது. அப்படி இல்ல ஒரு நான் இப்படி யூகிக்கிறேன்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கலாம். ஆனா வந்து அண்ணாமலை மாற்றப்படுகிறார் 19 அடிச்சு விட்டுட்டா, அதைத்தான் வந்து புதிய தலைமுறையில செய்தியாவும் வாசிக்கிறாங்க. சன் டிவில கார்டு அவங்க போட்டு விடுறாங்க, மாற்றப்படுகிறாருங்கிறாங்க. அடுத்த லெவல் போய் அடுத்த தலைவர் இவரு நயனா நாகேந்திரன். நேற்று 2 நாளா பாருங்க, நயனா நாகேந்திரன் தான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விட்டு விட்டாங்க. வழக்கமா அவங்களதான் அவங்களையும் சேர்ப்பாங்க தலைவர் லிஸ்ட்ல, அவங்கள சேர்ப்பாங்க. எங்க அண்ணாச்சியை விட்டு விட்டாங்க, பொன்னார விட்டு விட்டாங்க, தலைவர் லிஸ்ட்ல இருந்து எடுத்து விட்டாங்க. இப்படி இஷ்டத்துக்கு அவங்களுக்கு யார தோணுதோ அவங்க பாட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சரி, அது நம்ம தேசியவாதிகள் மட்டத்தில் உள்ள மூத்த பத்திரிகையாளர் கூட இதனுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுக்காம அதுக்கு இரையாகி போயிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இந்த மாதிரி பேசிக்க கூடாது. நான் கூட இதை கடுமையா விமர்சனம் பண்ணி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னுடைய கோபம். பழையபடி அதை பேச வேண்டாம் நினைச்சதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டு போறேன். வேற ஒண்ணும் கிடையாது, எனக்கு வேற ஒண்ணு இது இல்ல. அவங்க சொன்னதுனால நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பத்துக்கு உள்ளாயிட்டாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா,
ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாசத்தை அண்ணாமலைக்கு மேல கொட்டுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. மக்கள், சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வயசானவங்க, அவங்க எல்லாம் ரிட்டையர்டு பீப்புள், அவங்க எல்லாம் வந்து ஓட்டுச்சாவடிக்கு ஓட்டு போட்டே பல ஆண்டுகள், பல தேர்தல்கள் போயிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு யாருமே பிடிக்கல. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அண்ணா திமுக வந்து என்ன ஆக போகுது, ஒண்ணு ஆகுது, ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது. நிறைய பேர் என்கிட்ட பேசுனது தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் கூட அண்ணாமலை வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் இன்னொன்னு சொல்றேன் சார், அண்ணாமலை வந்த பிறகுதான் சார் பெண்கள் வந்து அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ, இதெல்லாம் அரசியல்ல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க, அதை பத்தி கவனிக்க ஆரம்பிச்சாங்க, அண்ணாவுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சாங்க. அவரு ஒரு பேட்டி கொடுத்த ஒரு 4 நாள் ஒரு பேட்டி கொடுக்கலன்னு வச்சிருக்கீங்களா, என்னாச்சு அண்ணாமலைக்கு, அவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு சார்பில் உள்ளவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இது இயல்பா உள்ள விஷயம். அதே மாதிரி படிச்சவங்க அரசியலை உற்று நோக்கி படிச்சவங்க அரசியலுக்கு வர்றதுக்கும் அண்ணாமலை ஒரு காரணம். அதுக்கு பிறகுதான் உள்ள வராங்க, அதை கவனிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இது ஒரு சாக்கடை, இவனு இதைத்தான் பண்ணிட்டு இருப்பானே, அந்த கொச்சைப்படுத்திட்டு போகக்கூடிய லெவல்ல இருந்த அண்ணா அந்த அரசியல் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வரவுக்கு பிறகுதான் புனிதமாக பார்க்கப்படுது. அப்ப இவ்வளவு பெரியதுல இது இவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்காருல. எல்லாத்துக்கும் மேல கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன் சார், நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. இந்த பாயிண்ட்ல கடைசியா ஒரு இது டக்குனு ஞாபகம் வந்து சொல்றேன். நான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் சார். அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு 2 ஜோதிடர்களை வச்சு நான் வந்து அவங்ககிட்ட வந்து இதை கணிக்க அதை வந்து பார்க்க சொன்னேன். பார்த்து எப்படிதான் இருக்கு, நம்மளும் ஜோதிடத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, எப்படிதான் இருக்கு தலைவருடைய ஜாதகம், எப்படி இருக்கு தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ஜாதகப்படி அவருக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாயிண்ட் ரொம்ப தெளிவா சொன்னது வந்து, இப்ப அவருக்கு அவங்க நான் பார்த்தது ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. அந்த நேரத்துல அவருக்கு வந்து அஷ்டமத்து சனி, 8ல சனி நடந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து 2.5 வருஷமா இருந்துச்சு. இப்ப அது விலகிட்டு. அப்ப அந்த அது முடியும் போது என்ன ஆகுன்னு கேட்கும் போதுதான், நீங்க இந்த அஷ்டமத்து சனி பீரியட்ல தான் அவர் வந்து நடையா நடந்தாரு, நடைபயணம் போனாரு, இதெல்லாம் பண்ணினாரு. எதிர்ப்புகள் நிறைய வந்துச்சு. எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம், இன்னும் இந்த திருச்சி சூர்யா, இப்படி எல்லாமே கூடவே இருந்துட்டு அவருக்கு குழி பறிக்கிற வேலை எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அது எல்லாம் இப்ப மாற போகுது. இப்பவும் எதிர்ப்பெல்லாம் இருக்கும், எதிர்ப்பு இல்லாம அவருக்கு இருக்கவே இருக்காது. அவர் ஜாதக ரீதியா அவருக்கு எதிர்ப்பு இருக்கும். ஒவ்வொரு எதிர்ப்பையும் அவர் மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. இது அவருடைய ஜாதகம். நிச்சயமா பாருங்க, வரக்கூடிய நாள் பயங்கர மாற்றத்தில் இருக்கும். அவருடைய வேகம் இன்னும் பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து மார்ச் 30ல மாறும்போது சனி பயிற்சியோட அது நடக்கும்ங்கிற ஒரு பாயிண்ட சொன்னாரு. திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்டேன், இதுக்கு பிறகு இன்னும் நல்லா போகும் அப்படின்னு சொன்னார். 2026ல அவர் முதலமைச்சர் ஆகுதான் 99% வாய்ப்புன்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்ன இது ஒருத்தர் வந்து 100% அவருதான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி, அந்த முதலமைச்சருங்கிறத நம்ம விட்டுருவோம். இப்ப இந்த சனி பயிற்சியில அவருக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது அவருக்கு 2மே கிரக அமைப்புல 2 கட்டர்களை 2 கட்டமே படு ஸ்ட்ராங்குங்கிறதே நிறைய விலாவாரியா சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கேட்டேன், முதலமைச்சருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அண்ணாமலை அவர்களை விட்டு அந்த அஷ்டமத்து சனி பிடிக்குது. அவருக்கு வந்து சிம்ம ராசி, அவருக்கு வந்து இப்ப அஷ்டமத்து சனி ஆரம்பம், அங்க விலகுது, இவரை பிடிக்குது. முடிஞ்சு போச்சா கதை? அவ்வளவுதான். எப்படி எதிர்த்து நிக்க முடியும்? சரி சார், நீங்க நல்லா பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்து காகத்துக்கு வந்து தண்ணி வச்சிருப்பாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் அந்த உணவெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாரு. இது எதுக்கு நினைக்கிறீங்க? பரிகாரம். கடவுள் நம்பிக்கை கிடையாது இவங்களுக்கு, பகுத்தறிவாதிகள் இவங்க. ஆனா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க, பரிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. மொட்டை மாடியில நின்றுட்டு நாங்க பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறங்கிற பேர்ல பரிகாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இது உண்மையிலே அதான் நான் செய்தது. காரணம் இதான். சரிங்க, நான் அப்ப கேட்டேன், எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். சும்மா நான் கேட்டுட்டு இருக்கும்போது இதே கேட்டேன், ஒரு ஆர்வத்துல கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து விபரீத ராஜ யோகம் அவருக்கு ஜாதகத்துல உண்டு. அந்த காலகட்டத்துலதான் அவர் முதலமைச்சர் நாற்காலியில வந்தார். சம்பந்தமே இல்லாம வந்திருப்பார். ஏன்னா அவருக்கு ஜாதக அமைப்பு அப்படி. அந்த நேரத்துல அவர் முதலமைச்சர் ஆகணும். அந்த விபரீத ராஜ யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிட்டார். அது முடிஞ்சு போச்சு. அந்த யோகம் எல்லாம் கடந்து போயிட்டாரு. இனிமே அவருக்கு நல்ல இது இருக்காது. இறங்கு முகம் தான், ஏறுமுகம் இருக்காது. இப்ப நீங்க அதை அப்படியே கரண்ட் அரசியல்ல கொண்டு போய் பொருத்தி பாருங்க. கடந்த 4-5 நாளா நடக்கக்கூடிய விஷயத்த பாருங்க. டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடைச்ச மாதிரி, ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி வந்து இறங்கினார். அதுக்கு 2வது நாள் அண்ணாமலை பேட்டி கொடுத்து அடுத்த நாள்ல இருந்து பாருங்க புஷ்வானாமா போனது மாதிரி ஆயிப்போச்சு. அங்க யாரும் வாயே திறந்து பேச முடியாத அளவுக்கு போயிட்டு, இந்த பக்கம் செங்கோட்டையின் மேல வேற ஒரு லெவல்ல வேற ஒரு டிராக்ல மேல போற மாதிரி இருக்குதா? இதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுதுன்னு நான் சொல்றேன். செங்கோட்டையின் வந்து தனியா மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? கரெக்ட். கண்டிப்பாக அவர் தலைமையில வந்து, ஏன்னா
அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் இத டைம் எடுத்தே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அது. என்ன அப்படின்னா நம்ம திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக வந்த குறுகிய காலத்துல ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல அலைகழிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி பேசுறோம் 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 பேசுறோம்னு பேசி கடைசியில ஒரு வாரம் நெருக்கடியில கொண்டு விட்டுட்டாங்க. விட்ட உடனே இப்ப அந்த இடத்துல அவர் ஒரு முடிவு எடுத்தாரு அண்ணாமலை. இதுக்கு மேல பேச்சு எல்லாம் ஒண்ணு ஆக வேண்டாம், நம்ம தனியா பொறுமை வந்து தேர்தலை சந்திப்போம்னு சொல்லி கமலாலயத்துக்கு வந்தாரு, அறிவிச்சிட்டார். 45% இடங்களை மட்டும்தான் வேட்பாளர்களை நிப்பாட்ட முடிஞ்சது. அதுக்கு மேல டைம் இல்ல. வேட்பாளரை நிறுத்த முடியாத ஒரு நெருக்கடியில வந்து நிப்பாட்டி விட்டுட்டாங்க. சரி, அந்த இடத்தையும் சேலஞ்சா எடுத்து பண்ணாரு. தமிழகத்துல பாஜக 3வது பெரிய கட்சிங்கிற அங்கீகாரத்தை கிடைச்சது. அன்னைக்கு ஒரு பேசுபடும் பொருளா விஷயமாக அது வந்தது. அடுத்து அந்த இடத்துல அவருக்கு வந்து முதல் ஒரு பாடம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கத்துக்கிட்டார். 2வது ஒரு விஷயம், எப்படியாவது இந்த எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுல அவரு தெளிவா இருந்தார். அந்த நேரத்துல வந்த பல பேட்டிகள்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னதை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். மற்ற கட்சிகளை அழித்து அதன் மூலமாக பாஜகவை வளர்க்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. அதாவது அதிமுகவை அழிச்சு அந்த அழிவுலதான் பாஜகவை வளர்க்கணுங்கிறது எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து வாக்காளர்கள் நிறைய ஓட்டு போடாம இருக்காங்க, இளைஞர்கள் நிறைய புது வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க பக்கத்துக்கு வந்தா போதும், நாங்க வெற்றி பெறுவோம். அதுதான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட். அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் இருக்கும். அப்படிதான் அவர் சொல்லிட்டே வந்தார். இப்படியே வந்தாரு. ஆனா வந்து அதிமுக ஒருங்கிணையணும்னு சொன்னார். இது மோடியும் அதைத்தான் விரும்புறாங்க, அமித்ஷாவும் இதைத்தான் பல நாட்களா வலியுறுத்தி பார்த்தாங்க. அண்ணாமலையும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முதல் முறையா நடந்த இடைத்தேர்தல். ஈவி.கே.சி. இளங்கோவன் வெற்றி பெற்ற அந்த தேர்தல். அதுல வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பன்னீர்செல்வமும் கையெழுத்து போட்டாதான் ரெட்டை இலை வந்து அதிகாரப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமி நிறுத்தின வேட்பாளருக்கு கிடைக்கும். அப்ப ரெட்டை இலை வேணும் அப்படின்னா இப்ப கையெழுத்து போட்டாகணும் பன்னீர்செல்வம் அவர்கள். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கறதுக்கு அவரால் முடியல. அப்ப அந்த இடத்துல பயன்படுத்தினது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். நீங்க வந்து பேசுங்க, அண்ணனை கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை போட வச்ச. அவரும் வந்து அப்போ அந்த இடத்துல அவர் கேட்டிருக்காரு, நீங்க வந்து இந்த அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து போனா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழையபடி அந்த டாபிக் எடுத்த உடனே நீங்க இந்த எலெக்ஷன் முடிவிட்டு கண்டிப்பா நம்ம அதை பத்தி முடிவெடுப்போம், கண்டிப்பா அதை நம்ம செய்வோங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துறதாகத்தான் எனக்கு சொன்னாங்க. அப்ப அதையும் அந்த இதுவும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நிராகரிச்சிட்டாரு. அந்த தேர்தலை பாருங்க, டிடிவி தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை நிறுத்தியிருந்தார். அவங்களெல்லாம் வாபஸ் பண்ண வச்சது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். ஆனா இதெல்லாம் அண்ணாமலை செய்தாரு. ஆனா இது இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒரே மேடையிலேயே வந்து அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி நிக்க கூடாதுன்னு நினைச்சார். அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து தகுதி இல்லாத ஆளாக எடப்பாடி பழனிசாமி நினைத்தார். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். இவங்களுடைய தேர்தல் அந்த அலுவலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காரியாலயத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல வச்சிருக்கக்கூடிய பிளக்ஸ்ல எல்லாம் வந்து அது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேரே அவங்க பயன்படுத்தல, மோடியுடைய போட்டோவே அவங்க பயன்படுத்தல, அதெல்லாம் தவிர்த்தாங்க. இதெல்லாம் தவிர்த்து தோத்தாங்க, அசிங்கமா தோத்தாங்க. இது நடந்துச்சு. அப்ப இதுலயும் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிட்ட கொடுத்த வாக்குறுதியை அவர் காப்பாத்தல, செய்யல. இப்படி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு வந்தாரு. இப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய அந்த பேட்டியினுடைய அர்த்தமே அவர் சொன்னதே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான். நான் யாருக்கும் எதிரி இல்லை, எந்த தலைவருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு விரோதம் கிடையாது, என்னுடைய நிலைப்பாட்டுல நான் மாற மாட்டேன். நான் வந்து அங்க ஊர்ல போய் விவசாயம் வேணா பார்ப்பேன், இல்ல நான் வந்து எம்பிஏ நான் சேர்த்து படிச்சிருக்கேன், அதனால நான் வந்து வேற ஏதாவது பண்ணுவேன் தோழர். இந்த அரசியலே இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய கொள்கையில நான் உறுதியா இருக்கேன், என்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கேன், முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நீங்க இந்த கட்சியை ஒருங்கிணைங்க, அப்படி இல்லாத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமியை நான் சுமக்க தயாரா இல்லைங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஏற்கனவே சொல்லிட்டார், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி வச்சு அவங்க தரப்புல இருந்து சொன்ன முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்க வந்து நாங்கன்னா அதிமுக காரங்க வந்து பாஜகவினுடைய பாராளுமன்ற அதாவது பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தான்ங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க அதை வச்சு பிரச்சாரம் பண்றோம். நீங்க வந்து 2026ல அதாவது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதை வந்து அண்ணாமலை ஏத்துக்கல. அமைஞ்சுக்கரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அதைத்தான் அவர் சொன்னார், இன்னொருத்தங்களை முதலமைச்சராக நான் வரல, பாஜகவை ஆட்சி கொண்டு வந்தங்கிறதா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அதை நோக்கி தான் நான் பயணம் விட முடியும், அதுக்கு தான் நான் உழைக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை என்னால அதை பண்ண முடியல அப்படின்னா நான் சாதாரண ஒரு தொண்டனாக நான் இருந்துட்டு போறேன், அவ்வளவுதான். இதைத்தான் அவர் வலியுறுத்தினாரு. இப்பவும் அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப என்ன அப்படின்னா இந்த சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி அமித்ஷா கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து அந்த நிலைப்பாட்டுல ஒரு உறுதியா இருக்காதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தூத்துக்குடியில போய் இறங்கின உடனே அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து தூத்துக்குடியில இறங்கின உடனே பன்னீர்செல்வத்தை வந்து கட்சியில சேர்ப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு கிளியர் கட்டா அவர் பதில் சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது அந்த அதெல்லாம் எந்த காலத்திலும் நடக்காதுங்கிறத அவர் சொல்லிட்டார். அப்பவே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த ஓபிஎஸ்ஓ தினகரனோ அவங்க யாரையுமே அதிமுக மறுபடியும் சேர்க்க மாட்டாங்கிறது உறுதியாயிட்டு. அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்ட். அப்ப இவங்க எல்லாம் உள்ள வர மாட்டாங்க. அப்ப அடுத்த பிளான் பி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து செங்கோட்டைன்னு இருக்கார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றாரு. அண்ணாமலையுடைய கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தானே ஓட்டு போடுவாங்க. நான் ஒரு லாஜிக் படி ஒரு கேள்வி கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கூட பாஜக அணி அண்ணாமலையும் சேர்த்தாச்சு. அண்ணாமலை உழைக்கிறாரு. அவர் முதல் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் ஓட்டு போடுங்கன்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள்? அங்கே அடிபட்டு போயிடும். நீங்க வந்து அண்ணா யாருமே முதலமைச்சர் இல்ல அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிடுவாங்க. ஆனா இவர் தான் தேர்தலுக்கு பிறகு நாங்க முடிவு எடுத்தோம்னு சொன்னீங்கன்னா அது மகாராஷ்டிராவில் அப்படித்தான் நாங்க வச்சிருந்தோம் சொல்லியிருந்தா ஏத்துக்குவாங்க. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் பண்ணுவாரா? அது பண்ணுனா அது எப்படி இருக்கும் அது? அப்ப அது ஒரு பெரிய சிக்கல் அந்த இடத்துல இருக்கு. அது அது அதை மீறி கட்சியை நீங்க ஒண்ணு சேர்க்காம ஒரே கூட்டணியில் இது 2021 வந்து திரு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி கிட்ட வந்து அன்னைக்கு சொன்னது, இந்த பக்கம் நீங்க கூட்டணியில இருங்க, அந்த பக்கம் வந்து தினகரனும் இருக்கட்டும். ஓபிஎஸ் அன்னைக்கு கூட தான் இருந்தார். தினகரனும் இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கூடவே கூட்டணியில அங்கேயும் இருக்கட்டும். நீங்க அதை ஏத்துக்கிட்டு சொல்லும் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டார். நல்ல காரியத்தை செய்தார். அன்னைக்கு மட்டும் அது வந்து தினகரன் வந்து உள்ளால் அந்த கூட்டணியில இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சிருக்காரு. அதிமுக கூட்டணி ஆட்சிங்கிற அடிப்படையில வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய. அப்ப திமுக ஆட்சி வராம இருந்த முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவர்ல தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த ரேஷியோவில் அடிப்படையில் அவர் முதலமைச்சரா இருந்திருப்பாரு. நல்ல வேலை அது நடக்காம போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்ப நீங்க அந்த ஃபார்முலாக்கு இப்ப வராது. அமித்ஷா கிட்ட சொல்லும் போது நாங்க வந்து அவங்களே கூட்டணியில இருக்கட்டும், நாங்களும் கூட்டணியில இருக்கோம், நாங்க அதிமுகவில் ரெட்டையில இருப்போம், அவங்க வந்து அவங்க சின்னத்துல இருக்கட்டும் அப்படிங்கிறதுல இப்ப அவருக்கு உடன்படுறாரு. அண்ணாமலை அந்த இடத்துல செக் வைக்கிறார். அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவங்கள கட்சியில சேருங்க. எதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்துல ஓடி போறாரு? அமித்ஷா பார்க்கணும், பாஜக கூட்டணி வைக்கணும். பாஜக தான் உங்களால நாங்க தோத்து போயிட்டோம், பாஜக வந்து இந்த கூட்டணியில நாங்க இருந்ததுனாலதான் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு எங்களுக்கு போச்சு, அதனாலதான் நாங்க தோத்தோம் அப்படிலாம் சொன்னவங்க தானே. அப்புறம் எதுக்கு பாஜகவை பார்த்து ஓடி ஓடி வந்து எங்களுக்கு கூட்டணி வைங்க, எங்களையும் சேர்த்து ஏன் வரணும்? ஒரே காரணம், இப்ப அவருக்கு ரெட்டையில சின்னம் போக போகுது. அந்த முரண்பாடுனால பிரிஞ்சிருக்கக்கூடியதுனால ரெட்டையில சின்னம் போக போகுது. அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் போட்ட வழக்கிலே அது போகுது. இன்னொன்னு, தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணணும் கட்சி யாருக்கு கொடுக்கணும் வைக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். அந்த பக்கம் தள்ளி விட்டாச்சு. தேர்தல் கமிஷன் என்ன சொல்ல போகுதுங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அப்ப ரெட்டையில முடக்கப்பட்டுருங்கிறது அவருடைய பயம். இல்லைன்னா நமக்கு கிடைக்காம போயிருங்கிறது அவருடைய பிரச்சனை. ரெண்டுல எது நடந்தாலும் அது வந்து அவருக்கு வந்து என்ன ஓட்டு கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பா இருக்காது. மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட். இப்ப வந்து இது ஒரு பாயிண்ட். இந்த சூழ்நிலையில செங்கோட்டையன் வந்து வெளியே நிக்கிறாரு. அவரு எடப்பாடியை விட சீனியர். உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன விட சீனியர் நீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட செங்கோட்டையன் சீனியர். அவரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏவே தொடர்ந்து இருக்காரு. அதிமுக எத்தனை தடவை ஆட்சி அமைச்சதோ அத்தனை தடவை அவர் அமைச்சரா இருந்திருக்காரு. கெட்ட ஆய்வுக்கு மேல எந்த ஊழல் புகாரும் கிடையாது. எந்த ஒரு விதமான பிரச்சனையிலையும் அவர் தலையிடாத ஆளு, ஒரு அமைதியான ஆளு, நல்ல ஆளுங்கிற பேர் எடுத்தவர். இப்ப நீங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரையும் கிட்டத்தட்ட வெளியே தள்ளி விட்டாச்சு. ஏறக்குறைய அந்த லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. அவரையும் வெளியே தள்ளி விட்டாச்சு. எப்படி நீங்க வந்து தேர்தலில் மக்களை போய் சந்திப்பீங்க? இந்த பக்கம் அதே கூட்டணியில அவங்களையும் வச்சுக்கிட்டு அதே கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் எடுத்துக்கிறதே பெரிய பிரச்சனை. அதையும் தாண்டி அவரையும் மேடையில் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு பன்னீர்செல்வம் இருப்பாரு, அந்த பக்கம் திரும்பிட்டு எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு, அந்த பக்கம் டிடிவி தினகரன் இருப்பாரு. தொண்டர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த கூட்டணி எப்படி நல்ல கூட்டணி அமையும்? ஓட்டு எப்படி கன்வெர்ட் ஆகும்? ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். கோயம்புத்தூர்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடந்த கால சம்பவங்கள்ல ஒரு சின்ன சம்பவம் மட்டும்தான். கோயம்புத்தூர்ல 2024 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அந்த தொகுதியில வந்து 2014 அங்கே யாரு வெற்றி பெற்றது? அதிமுக. அந்த அம்மா தனிச்சுதான் நின்னாங்க. கோவை தொகுதியில அதிமுக 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, தனித்து நின்று வெற்றி பெற்ற தொகுதி. பாஜக அணி தனியா அமைச்சிருந்தாங்க. அதுல வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவரு கிட்டத்தட்ட
3.25 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டு பக்கத்துல அவரும் ஓட்டு வாங்கி வச்சிருந்த ஒரு இதுதான். இப்ப நீங்க இந்த எலெக்ஷன் 2024க்கு வாங்க. பாஜக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நின்னாரு, அவரை தோத்தாருங்கிறது வேற கதை. அதிமுக ஓட்டு எங்க போச்சு? அங்க வெற்றி பெற்ற தொகுதி சார் அது. அந்த தொகுதியில அதிமுக ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. அப்ப அந்த ஓட்டு எங்க போச்சு? திமுகவுக்கு அவங்க போட்டாங்களா? அட் எனி காஸ்ட் வந்து அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார். ஆமா, கண்டிப்பா மாற்றப்பட மாட்டார். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ஒருவேளை தமிழக பாஜக தலைவராக மீண்டும் தொடர்வார். நிச்சயமா அவர் தான் தலைவர், சந்தேகமே கிடையாது. 9ஆம் தேதி நம்ம உறுதியா அன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சிட போகுது. கண்டிப்பாக அவர் தான் தலைவர். தொடர்கிறார். நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம்.